Om Saranabhava. A happy morning to all my brothers and sisters of third year CSE students. This is your last class in distributive system. So from this class, we are going to complete our syllabus. In previous class, we have seen some of the types in your memory consistency models. So under that memory consistency models, we have 6 consistency. Your first one, strict, sequential, linear scalability, casual consistency, PRAM consistency, and then weak consistency. First we have seen about strict consistency. Under your strict consistency, your memory will have a return value. ஸோ அந்த ரிட்டர்ன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம ரைட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராசஸர்ஸ்க்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிக்ட் கன்சிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷேர்ட் மெமரி சப்போர்ட் பண்ணும். ஸோ சப்போர்ட் பண்ணும்போது அதோட மெமரி அட்ரஸஸ் எல்லாமே comes under your read and write operations. Then your second one is sequential consistency. So under the sequential consistency, you have operations and their executions under in an sequential order. ஸோ இதில் உங்களோட காப்பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆர்டரில் இருக்கும். சேம் ஆர்டரில் அந்த காப்பீஸ் இருக்கும்போது உங்களுடைய இன்டர்லீவ்டு சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. சப்போஸ் இஃப் இட் இஸ் கன்வீனியன்ட் அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் மெமரி வந்துட்டு சீக்வென்ஷியல் எக்ஸிக்யூஷனுக்கு வந்துட்டு சீரீஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்து அதில் 2 க்ரைட்டீரியாவுக்கு அசஸ் பண்ணலாம். உங்கள் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லீவ்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இதில் வந்து உங்களோட லாஸ்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு இன்டர்லீவ்டு சீக்வன்ஸ்க்கு முன்னாடி நடக்கும். அப்போ அந்த இடத்துல ரைட் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏவோட இனிஷியல் வேல்யூ எக்ஸில் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட செகண்ட் சீரீஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கிளைண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் ப்ரோக்ராம்ஸில் உங்களுடைய ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். You have a P and Q. So your P process will write X, write Y and read your X variable. Then your Q process will read Y, write X and read your X variable. ஸோ இதில் வந்து உங்களோட சீக்வென்ஷியல் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்கரண்ட்டாக இருக்கும். தென் கன்கரண்ட்டாக இருந்ததுக்கப்புறமா ஒரு ப்ராசஸ் will have a process of another data. ஸோ அந்த another data வந்துட்டு அசியூம் பண்ணும். ஸோ அசியூம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வேரியபிள்ஸ் எங்கே டிக்ளேர் பண்ணுறாங்களோ அந்த வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுற இடத்துல உங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்வென்ஷியல் கன்சிஸ்டன்சி வந்து 1 காப்பி சிங்கிள் காப்பி சிமாண்டிக்ஸில் இருக்குது. ஸோ சிமாண்டிக்ஸில் இருக்கும்போது அதோட ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு எலாபரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் we have seen about linear scalability. ஸோ linear scalability அப்படின்னா என்னென்னா உங்கள் ப்ராசஸ் எந்த இடத்துல அதோட ரியல் டைம் வேல்யூஸ் ஆர்டரை கொண்டு வருதோ அந்த ஆர்டர் will validate and then execute. ஸோ அப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு இன்னொரு ப்ராசஸ்க்கு டெர்மினேட் ஆகும். ஸோ அதை டெர்மினேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் it will brings your server view to define your ordering of concurrent event. Then second, it will have a real time, that is how your activities will happen and how the actions will be performed on the server. ஸோ அதுக்கப்புறம் இதில் நான் ஓவர்லாப்பிங் இருக்குது. அந்த நான் ஓவர்லாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெக்வஸ்ட்டை என்கியூ பண்ணும். Then your last one is your overlapping request. In the overlapping request will have a different server. So and that server will have a arbitrary order, but the sequentially consistence will be stored. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கேஷுவல் கன்சிஸ்டன்சி பார்த்தோம். இந்த கேஷுவல் கன்சிஸ்டன்ஸில் P1 P2 P3 P4 4 ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு P1 வந்து ரைட் பண்ணிவிட்டு தென் ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் Y ப்ராசஸர் ரைட் பண்ணும். P2 read the X process, but your P1 will get an X value and then your P2 value will be read. ஸோ இது மாதிரி அதோட ப்ரீவியஸ் ப்ராசஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். தென் நெக்ஸ்ட் we have seen about pipeline RAM consistency. அதுதான் PRAM consistency அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து எந்த பேர் ஆஃப் வேல்யூஸ் இருந்தாலும் அதில் ஒவ்வொரு ப்ராசஸரும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராசஸருடைய சேம் ஆர்டர் வேல்யூஸ் தான் வந்துட்டு கன்சிஸ்டன்ஸில் கொண்டு வரும். Now we'll see a new topic that is about your weak consistency. So
ஸோ வீக் கன்சிஸ்டன்சியில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பைப்லைன் ரேம் கன்சிஸ்டன்சியில் will have some of a restrictions, so that restrictions will be overcome by your weak consistency. இதில் வந்து பார்த்தீங்கன்னா you have a originating, that is you have a initial stage process. அது வந்து எங்கே வேணாலும் உங்கள் ஆர்டர்ஸை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அப்போ அதை டிக்ளேர் பண்ணும்போது உங்களோட சிங்க்ரனைசேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்டு உங்கள் ப்ராசஸரை ப்ரொபகேட் பண்ணி அவுட்வேர்ட்ஸ்க்கு கொண்டு வரும். ஸோ அதை அவுட்வேர்ட்ஸ் கொண்டு வரும்போது will have these three properties. Your first one, which one is that? It will assess your synchronization variables in an continuous manner. அதுக்கப்புறம் இந்த synchronization வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் ஆகலை அப்படின்னும் போது யூ கேன் ரைட் தி கம்ப்ளீட்டட் டேட்டாஸ் இன் எவ்ரிவேர். அதுதான் P1 P2 P3 ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள் X1, தென் X2 இட் வில் பி இன் அ ஸ்லீப்பர் மோட், தென் யூ ஹேவ் ப்ராசஸ் P2, ஸோ அதை ரீட் பண்ணோம், தென் யூ ஹேவ் டு ரீட் அனதர் ப்ராசஸ், தென் யூ ஹேவ் அ ப்ராசஸ் P3. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீக் கன்சிஸ்டன்சி வந்துட்டு வேலிட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸில் உங்கள் டேட்டாஸ் எல்லாமே வந்து ஷேர் ஆகும். ஸோ ஷேர் ஆகிற அந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன்ஸில் நடக்கும். ஸோ சிங்க்ரனைசேஷன் பண்ணும்போது இட் ஜஸ்ட் ஃப்ளஷஸ் யுவர் பைப்லைன் விச் வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரைட் டு கம்ப்ளீட். ஸோ இதில் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசெண்டான வேல்யூஸ் கொடுத்துட்டு த ப்ரோக்ராமர் வில் பி இம்ப்ளிமெண்டட் அக்கார்டிங் டு இட். ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் ஹவ் ஐ எம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் மை சீக்வென்ஷியல் கன்சிஸ்டன்சி மாடல் பேஸ்ட் ஆன் 4. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நான்-ரிப்ளிகேட்டட் நான்-மைக்ரேட்டிங் பிளாக், செகண்ட் ஒன் நான்-ரிப்ளிகேட்டட் மைக்ரேட்டிங் பிளாக், தேர்ட் ஒன் ரிப்ளிகேட்டட் மைக்ரேட்டிங் பிளாக், ஃபோர்த் ஒன் ரிப்ளிகேட்டட் நான்-மைக்ரேட்டிங் பிளாக். ஸோ இது ஒவ்வொன்றத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் நான்-ரிப்ளிகேட்டட் நான்-மைக்ரேட்டிங் பிளாக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிங்கிள் காப்பி தான் வந்து ஒவ்வொரு கிளைண்ட் அண்ட் தென் ஓனருக்குள்ளே ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் நடக்கும். கிளைண்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டு சென்ட் பண்ணி அண்ட் ரிசீவ்ஸ் யுவர் ரெஸ்பான்ஸ். ஓனர் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்ஸ் யுவர் ரெக்வஸ்ட் அண்ட் பெர்ஃபார்ம்ஸ் த டேட்டா. ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த டேட்டாவுக்கு சென்ட் பண்ணமோ அதனுடைய லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுவாங்க. ஸோ தேவையில்லாத லொக்கேஷன்ஸை பிளாக் பண்ணி இந்த மெத்தடை வந்து சிம்பிளாக ஆனால் ஈஸியாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓனரோட நோடை வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் சீரியலைஸ் யுவர் டேட்டா ஆசஸ் அண்ட் கிரியேட்ஸ் யுவர் பாட்டில்நெக். தென் இதில் பேரலிசம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அட்வான்டேஜ். ஸோ அது வந்து பார்த்தா உங்களோட மெத்தடோட யூஸ் பண்ணிப்பாங்க. தென் யுவர் செகண்ட் ஒன் இஸ் நான்-ரிப்ளிகேட்டட் மைக்ரேட்டிங் பிளாக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ட் மெமரி இருக்கும். த ஷேர்ட் மெமரி வில் ஹேவ் அ சிங்கிள் காப்பி இன் அன் என்டையர் சிஸ்டம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் நோட் அதே ஓனர் நோடு இருக்குது. ஸோ இந்த ஓனர் நோடு பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு மைக்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் கிளைண்ட் நோடில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் பிகம்ஸ் யுவர் நியூ ஓனர் நோட். ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைக்ரேஷன் பிளாக் நடக்கிறதுக்கு அப்புறமா. ஸோ இதில் வந்து பிளாக் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறாங்க, தென் யுவர் பிளாக் மைக்ரேஷன் வில் பி ப்ராசஸ். ஸோ இது மாதிரி ப்ராசஸ் ஆகும்போது ஒவ்வொரு முறையும் உங்களோட பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட் ஆகிட்டு அதை ரிமூவ் பண்ணி லோக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ்க்கு கொடுத்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மைக்ரேட் பண்ணுமோ அதோட கரண்ட் நோட் கொடுத்துட்டு சிங்கிள் காப்பியை என்டையர் சிஸ்டம்ஸ்க்கு பாஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ கம்யூனிகேஷன் காஸ்ட். ஏன்னா அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டேட்டா கரண்ட்டாக வந்துட்டு யூஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்துட்டு கம்யூனிகேஷன் காஸ்ட் இருக்காது. அதே மாதிரி இதில் வந்து டேட்டா ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலாக நடக்கும். அதனால் உங்களோட அப்ளிகேஷன் வில் எக்ஸிபிட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் லொக்காலிட்டி ஆஃப் அன் ரெஃபரன்ஸ். ட்ராபேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஷிங் ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். ஏன்னா வந்து நம்ம மைக்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓனர் நோட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ அது பிளாக் பண்ணுறதால நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டான டைமில் நம்மளுக்கு சென்ட் பண்ண முடியாது. அதனால் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு பேரலிசம் வந்து அவைல் ஆகும். தென் தேர்ட் ஒன் இஸ் ரிப்ளிகேட்டட் மைக்ரேட்டிங் பிளாக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க வர்ச்சுவலி. ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ரிப்ளிகேட் யுவர் பிளாக்ஸ். ஸோ இதை வந்து மல்டிபிள் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஆவரேஜ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆப்ரேஷன் விச் வில் ரெடியூஸ் யுவர் கம்யூனிகேஷன். இதில் ரெண்டு ப்ரோட்டோகால் இருக்குது. யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் இன்வேலிடேட் அண்ட் செகண்ட் ஒன் ரைட் அப்டேட். ரைட் இன்வேலிடேட் அப்படின்றது உங்களுடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வேலிடேட் ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே காப்பிரைட் ஆகும்.
அதே மாதிரி இதில் வந்து ஃபால்ட் அக்கர்ஸ் ஆகும்போது ஒவ்வொரு ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட்லர் வந்துட்டு காப்பி பண்ணி அந்த ஆக்சஸ் டு பிளாக்ல ஒரு பிளாக் கரண்ட் நோட்ல இருந்து இன்னொரு பிளாக் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் பிளாக். ஸோ இங்கே வந்து கிளைண்ட் நோட்லேருந்து ஓனர் நோடுக்கு வந்து நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதோட வேலிட் காப்பி தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ரேஷனுக்கு நடந்ததுக்கு அப்புறமா டேட்டா பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க. தென் வில் ஹாவ் அ ரிப்ளிகேட். சப்போஸ் இஃப் இட் இஸ் இன்வேலிட் பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்வேலிடேட் பிளாக்கை வந்து ஓனர் நோட் வந்து நெட்ஒர்க்ஸில் கொடுத்துட்டு அதனோட ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணி டேட்டா ஆப்ரேஷன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட இன்வேலிடேட் பிளாக் எல்லாமே ஓனர் நோடுக்கு ஒவ்வொரு முறையும் பாஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறது. நெக்ஸ்ட் இஸ் யுவர் ரைட் அப்டேட். ஸோ ரைட் அப்டேட்டில் பாருங்கள். ஸோ உங்களுடைய அப்டேட் பிளாக் இன்ஸ்டெட் ஆஃப் யுவர் இன்வேலிட் பிளாக். ஸோ இன்வேலிட் பிளாக் பதிலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பிளாக் இருக்கும். யூ ஹேவ் அ கிளைண்ட் நோட். ஸோ ஃப்ரம் த கிளைண்ட் நோட் யூ ஹேவ் அ நோட் விச் வாஸ் வேலிட் காப்பி. உங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடாக இருக்கணும். அது வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் பிளாக் போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தி ரைட் ஆப்ரேஷன்ஸ். ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து பிளாக் பண்ணி ரைட் அப்டேட் மெமரி நீங்கள் கொடுத்துட்டு அதனுடைய ரிப்ளிகேஷன்ஸை நீங்கள் வாங்கலாம். ஸோ அதுதான் இங்கே கிளைண்ட் நோட்டில் கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் அ வேலிட் காப்பி ஆஃப் யுவர் டேட்டா அண்ட் தட் டேட்டா பிளாக் வில் பி ப்ராசஸ்ட் ஆஃப்டர் யுவர் ரைட் ஆப்ரேஷன். Then your next topic, this is your last topic. So your last topic is about an shared memory mutual exclusion. So shared memory mutual exclusion you have two alternatives. So அந்த ரெண்டு alternatives வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று message passing and second one is your shared memory. So இது ரெண்டு processல you have some of the communication. Your first one is underlying hardware. Second one is what are the need for asynchronous interaction and third one is what are the need for isolation. ஸோ அந்த ஐசோலேஷனுக்கு ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு இன்னொரு நேம் சொல்லலாம். ஆல்ரெடி வி ஹவ் சீன் அபவுட் லாம்போர்ட் பேக்கரி அல்காரிதம். ஸோ இந்த லாம்போர்ட் பேக்கரி அல்காரிதமுடைய ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n ரிஜிஸ்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்ஸ் நடக்கும். அந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் வந்துட்டு நீங்கள் ப்ராசஸரை கொடுக்குற கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸோடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதை வேலிடேட் பண்ணும்போது இதனோட ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் சர்வ் பண்ணுமோ அந்த ப்ராசஸுடைய நம்பர் லைனை வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு அசைன் பண்ணிவிட்டு உங்களோட கவுண்டிங் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இதனுடைய அனலாகி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி அப்படின்னு வரும்போது ஏவ நம்பரிங் மெஷின். அந்த நம்பரிங் மெஷினுக்கு ஒவ்வொரு முறை கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் நம்பர் கொடுப்பாங்க. அந்த யூனிக் நம்பர் கொடுக்கும்போது தட் நம்பர் வில் இன்க்ரீஸ் பை 1 ஆஸ் எ கஸ்டமர் என்டர். ஸோ இதோட குளோபல் கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு கன்கரண்ட் ப்ராசஸை சர்வ் பண்ணுறதுக்கும் அதோட க்யூவில் ஏதாவது வெயிட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அந்த வெயிட் ப்ராசஸ் கொடுக்கறதுக்கும் அசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய சர்வைவிங் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் எங்கே அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கோ அந்த இடத்துல அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹியர் சாரி ஃபார் இன்டரப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அல்காரிதமில் வந்துட்டு யூ ஹாவ் அ பிகின் இன்டீஜர். ஸோ அந்த இன்டீஜர் வேல்யூ ஐ அண்ட் ஜேன்னு அசைன் பண்ணுறாங்க. ஸோ பிகின் இன்டீஜர் ஜே அப்படின்னா யுவர் L1 will choose I is equal to 1, then number of I is equal to 1 plus maximum that number. அந்த நம்பர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் யுவர் சூஸிங் ஆஃப் I is equal to 0 for J is equal to 1 step 1 until your n. ஸோ இப்போ இதோட L1 சூஸிங் ப்ராசஸ் முடிஞ்சோடனே இட் கேன் மூவ் ஆன் டு L2 ப்ராசஸ். L2லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூஸிங் ஆஃப் J இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா L2 ப்ராசஸ் போங்க. ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அசைன் பண்ணலாம். ஸோ அந்த ரெண்டு நம்பரை வந்து J அப்படின்னு அசைன் பண்ணும்போது த வேல்யூ ஆல்வேஸ் ஷுட் பி லெஸ் தேன் யுவர் நம்பர் ஆஃப் I, தென் யூ ஹவ் டு மூவ் ஆன் டு தி ஸ்டெப் L3. ஸோ L3ல யூ ஹவ் அ கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனில் என்ன நம்பர்ஸ் நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரோட வேல்யூ 0 இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதோட நான் கிரிட்டிக்கல் செக்ஷன் போயிட்டு உங்கள் வேல்யூ எண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி ஆகும்போது உங்களுடைய மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்டன்ட். ஸோ இது டிபெண்ட்டாக இருக்கும்போது இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸரும் அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை என்டர் ஆகும்போது அது வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ அது டிபெண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ராசஸர் எந்த இடத்துல உங்களோட கன்டென்ஷன் வந்து ஆப்ஷன்ஸில் இருக்கோ அப்போ ஒவ்வொரு முறையும் சிங்கிள் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி செக்ஷன்ஸை
டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது உங்களோட மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராசஸர் ஆக்சஸ் ஆகும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் ஆகும்போது உங்கள் கிரிட்டிக்கல் செக்ஷன் வில் ஹாவ் அ கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ தட் ஸ்டெப் வில் மூவ் ஆன் டு யுவர் ப்ராசஸர். தட் ப்ராசஸ் வில் என்டர் இன் யுவர் கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ இது மாதிரி ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ் சிங்கிள் ரைட்டர் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸரை வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வேலிடேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் n வேரியபிள்ஸ் ஆச்சு எடுத்துக்கணும். அந்த n வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதமில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இதோட கரண்ட் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெக்கானிசமில் இருக்குது. ஒன்று ஃபாஸ்ட் என்ட்ரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெட்லாக் ஃப்ரீடம். ஸோ அந்த டெட்லாக் ஃப்ரீடம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து கன்டென்ஷன் அந்த லேம்ஃபோர்ட்டுடைய கன்டென்ஷன் அரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து உங்களோட டெட்லாக் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ப்ராசஸை அரைஸ் ஆகாமல் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் யோர் லேம்ஃபோர்ட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா we have seen about an implementing sequential consistency model. அதில் 4 types இருக்குது. First one non-replicated non-migrating block, second one non-replicated migrating block, third one replicated migrating block, fourth one replicated non-migrating block. Okay, so அதுக்கப்புறம் we have seen about shared memory mutual exclusion. அதில் லேம்ஃபோர்ட்டுடைய பேக்கரி அல்காரிதம் வித் அண்ட் லேம்ஃபோர்ட் ஃபாஸ்ட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதம். ஓகே, இதோட உங்களோட சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் எண்டிங் ஆர் பார்ட். ஸோ ஐபியில் ஆல்ரெடி சிலபஸ் முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிட் 1ஓட 2 மார்க்ஸ் நான் இந்த கிளாஸோட போஸ்ட் பண்ணுறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்லேயும் முடிச்சாச்சு சிலபஸ். ஸோ அகைன் ஐம் ரிப்பீட்டிங், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் ஒர்க் அவுட், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஸ்டடியிங். ஸோ இதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ் டெஸ்ட் அது மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த செமஸ்டர் அரியர் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஆல் கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிங்க. மால் ப்ராக்டிஸ்லலாம் எந்த ஒரு ஐடியாவுக்கும் போகாதீங்க, ஹானஸ்ட்டாக எழுதுங்க. யூ வில் கெட் அன் குட் மார்க்ஸ். ஓகே, தேங்க்யூ.